ஹாய் காய்ஸ், யாருக்கெல்லாம் மருதாணி வைக்க பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகும்போது என் அம்மா மருதாணி பறித்து அரைச்சி அதை எனக்கு, என் அக்காவுக்கு, தங்கச்சிக்கு 3 பேர்த்துக்கு அழகாக குட்டி குட்டியாக ரவுண்டாக வச்சு விடுவாங்க. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அப்புறம் எங்கள் அம்மாவும் கையில் வச்சுப்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா அரைச்சி அதை வைக்கிறதுனால அவங்க கை ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் சிகப்பாக மாறிடும். ஆனாலும் அவங்க கை வீணாக போனாலும் பரவாயில்லன்னுட்டு எங்கள் 3 பேர்த்துக்கும் அழகாக வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் மெஹந்தி வர ஆரம்பிச்சிச்சு. மெஹந்தி வர ஆரம்பித்தோன்னே அதுக்கப்புறம் நாங்கள்லாம் மெஹந்தியை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பித்தோம். நான் குட்டி குட்டியாக வரைவேன். என் தங்கச்சி அக்கா வரைஞ்சி விடுக்கா, ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துருந்தாலோ, மேரேஜ் ஃபங்க்ஷனோ இல்லைன்னா கோயில் ஃபங்க்ஷனோ வந்துருச்சுன்னா அக்கா எனக்கு வரைஞ்சி விடுக்கான்னு ரொம்ப அடம் பிடிப்பா. நான் கூட என்ன பண்ணுவேன், சிம்பிளாக குட்டி குட்டியாக தான் போடுவேன். எனக்கு ரொம்பலாம் மெஹந்தியெல்லாம் போட தெரியாது. நான் ட்ராயிங் பண்ணுறதுனால எல்லாருக்கும் என்ன நினைப்புனா மெஹந்தி கூட நான் நல்லா போடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு எல்லாரும் என்கிட்ட மெஹந்தி போட்டு விடுன்னு சொல்லுவாங்க. அப்புறமா காலேஜ் போனேன். காலேஜ் போகும்போது கூட நிறைய பேர்த்துக்கு மெஹந்தி கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டு விடுவேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் நடந்துச்சு. கல்ச்சுரல்ஸில் ஒரு காம்படிஷன், மெஹந்தி காம்படிஷன். சரி, ஓகே நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மாவாவது ஜாயின் பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்ட் ஷைனியும் போய் அதில் ஜாயின் பண்ணோம். அதில் என்னாச்சு, அவள் கை பயங்கர ஒயிட்டாக இருக்கும். எனக்கு ஒரே பயம். அவள் கையில் கொஞ்சம் தப்பாக போட்டால் கூட அவள் கையில் நல்லா தெரியும், பளிச்சுன்னு தெரியும். ஸோ நம்ம ப்ரைஸ் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, அவள் கையை வீணாக்கிடக்கூடாதுங்கிறதுல நான் கரெக்டாக இருந்தேன். அவள் கையில் போட்டேன். செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ப்ரைஸ் கிடைக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா அதில் நிறைய முஸ்லீம் கேர்ள்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. முஸ்லீம்ஸ்னாலே மோஸ்ட்லி சூப்பராக மெஹந்தி போடுவாங்க. ஸோ நமக்கு கிடைக்காது எப்படி அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சு. எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அன்னைக்கு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே கொஞ்சம் நினைப்பேன், நமக்கும் போட தெரியுது போல் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அப்புறம் அடிக்கடி என் தங்கச்சிக்கு அடிக்கடி போட்டு விடுவேன். அப்புறம் என் அக்கா கல்யாணம் வந்துச்சு. அக்கா கல்யாணத்துக்கு அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு எல்லாருக்கும் போட்டு விட்டேன். ஆனால் என் கையில் அவ்வளோவா போடலை. திருப்பி என்னோடய மேரேஜ் வந்துச்சு. என்னோடய மேரேஜுக்கு அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, அம்மாவுக்கெல்லாம் போட்டு விட்டேன். ஆனால் என் கையில் போட்டு விட லாஸ்ட்டில் ஆள் இல்லை. என் அக்காவை, தங்கச்சி ஒவ்வொரு கையிலையும் ஏதோ கொலை பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ரெட் கலரில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு ப்ராப்பராக சூப்பராக போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை மெஹந்தி. ஆனால் போட முடியல. ஏதோ போட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அன்னைக்கு. நம்ம கையில் இந்த மாதிரி மெஹந்தி போட்டுவிட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு மருதாணி ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மருதாணின்னா தொப்பி மாதிரி மட்டும் வச்சா போதும், அதுவே க்யூட், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மருதாணி இப்போ ரொம்ப கிடைக்கிறதில்ல. நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இங்கே மருதாணி கிடைக்கிறதில்ல. ரொம்ப ஊரில் இருந்தேன்னா பறித்து அரைச்சி வைக்கலாம். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஊரை ஃபஸ்ட்டு மிஸ் பண்ணுறேன். ஊருக்கு வந்தோடனே அதுக்கப்புறம் எங்கள் அம்மாக்கிட்ட, அம்மா எனக்கு மருதாணி வேணும், எனக்கு பறித்து அரைச்சி வச்சு விடம்மா அப்படின்னு கேட்கணும். அப்புறம் நான் இப்போ வச்சிட்ருக்கேன்ல, இது ஒரு குட்டி பொண்ணுக்கு நான் சும்மா டைம் பாஸ்க்கு வச்சிட்ருக்கேன். சிம்பிளாக வச்சுருக்கேன். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு மருதாணி வைக்க பிடிக்குமா இல்லைன்னா மெஹந்தி வைக்க பிடிக்குமான்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லணும். பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு மருதாணி வைக்க பிடிக்குது, எத்தனை பேர்த்துக்கு மெஹந்தி வைக்க பிடிக்குதுன்னு. சரி, ஓகே காய்ஸ், நான் இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே ஆர்ட் ரிலேட்டடான கண்டென்ட் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட ட்ராயிங் சம்மந்தப்பட்டமானது பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய்.